எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு ஒரு நம்ம சோகமா இருந்தாலும், ஒரு உற்சாகமா இருந்தாலும், இல்ல வந்து ஒரு ஒரு ஜாலியா ஒரு விளையாட்டுத்தனமா இருந்தாலுமே சரி, ஒரு காதல் அந்த மாரியான விஷயங்கள செஞ்சாலுமே சரி, நமக்கு பாடல் கேட்கறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஸோ அந்த மாரி வந்து உங்களுக்கு நீங்க காதல் வேணுமா? காதலுக்கு ஒரு 1/4 கிலோவா? 1/4 கிலோ வாங்கிக்க. கண்ணீரு 1/4 லிட்டரா வாங்கிக்க. பாசம் 10 கிலோ பார்சல் அண்ணனுக்கு அப்படிங்கிற மாரி வந்து ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் வார்த்தைகள அந்த மாரி தேவைக்கு தகுந்த மாரி குடுத்த ஒரு கவிஞர். அவர் யாரு அப்டின்னா வந்து முத்துக்குமார் அவர்கள். ஸோ அவர பத்தின இந்த வீடியோவா தான் இருக்க போகுது. ஒரு டைம் வந்து இளையராஜா சாருடைய ஒரு படத்துக்கு ஒரு பாட்டு எழுத போயிருந்தேன். அதாவது ஜூலி கணபதிங்கிற படத்துக்கு மியூசிக்குக்காக எழுத போயிருந்தேன். அது வந்து எனக்கு அந்த டைம் வந்து எனக்கு வந்து ஒரு ஏதோ பரீட்சைக்கு எழுதுற மாரியான ஒரு பதற்றம் எனக்குள்ள இருந்துச்சு. அங்க வந்து நான் ஒரு 7, 8 பல்லவி முன்னாடியே எழுதிட்டு போயிட்டேன். அந்த 7, 8 பல்லவியில வந்து ஃபர்ஸ்ட் பல்லவி எனக்கு ரொம்ப புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு இளையராஜா சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு முத்துக்குமார் அவர்கள் சொல்லியிருந்தாரு. இன்னும் சில சில திருத்தங்கள்லாம் சொன்னாரு. அதாவது வந்து இந்த மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன ஒரு மாடிஃபிகேஷன்லாம் சொன்னாரு. அப்ப நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வந்து, பாடலுடைய வரிகள வந்து மாத்தி அமைக்கிறது, அதாவது திருத்துறதுங்கிறது வந்து சிதைப்பதல்ல, செதுக்குவது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறத அவர் ஷேர் பண்ணிக்கிறாரு. இன்னொன்னு என்னன்னா, ஒரு ஒரு பாடலை எழுதணும் அப்படின்னா வந்து, ஒரு பாடலா இருந்தாலும் சரி, ஒரு கவிதையா இருந்தாலும் எழுதணும் அப்படின்னா வந்து, சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, தொல்காப்பியம், நன்னூல் அப்படிங்கிற மாரி மரபை நம்ம தெரிஞ்சா மட்டும்தான் மரபை மீறி நிறைய விஷயங்களை எழுத முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு தெளிவான ஒரு பார்வையில் அவருடைய பார்வையில் சொல்லியிருப்பாரு. முத்துக்குமாரை பற்றி நிறைய ஒரு அவரை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லணும்னா ஒரு சொல்லிக்கிட்டே போகலாம். அதில் ஒரு 3 இன்சிடென்ட்டை மட்டும் நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா வந்து அவங்க பேசிக்க அவங்க அப்பா வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். அதனாலே அந்த வீடு ஃபுல்லாக வந்து புக்ஸ் எல்லாருமே நிறைய தமிழ் புத்தகங்கள் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 3வது 4வது அந்த மாதிரி ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சந்தைங்கிற ஒரு சிறுகதை ஒன்று எழுத சொல்லிக்கிறாங்க. அவரும் எழுதிட்டு அவங்க அப்பாட்ட போய் காட்டியிருக்கிறாரு. அப்பா இந்த மாதிரி ஒரு சிறுகதை எழுதிக்கிறேன் சந்தை அப்படிங்கிற தொகுப்பில் அப்படின்னு காட்டியிருக்கிறாரு. அவங்க அப்பா பார்த்துட்டு வந்து எதுவுமே சொல்லியாமா. அடுத்த நாள் 4:30 எழுப்பி சைக்கிள் அலார வச்சு எழுப்பி கூட்டு போயிருக்கிறாரு. வாடா மகனே சந்தைனா இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் கூட்டு போயிருக்கிறாரு. அங்கே கூட்டு போயிட்டு வந்து சந்தைங்கிற அந்த இதை பார்க்குறாரு. அதாவது அந்த மார்க்கெட்டில் வந்து காஞ்சிபுரம் ராஜாஜி மார்க்கெட்டு அந்த லொக்கேஷன் தான். அங்கே பார்க்குறாரு, ஒரு குண்டு பல்ப் ஒன்று எரியுது. பச்சை பசேல்னு ஒரு காய்கறி. அதுக்கப்புறம் வந்து அந்த வண்டியில் வந்து வாழைத்தாறு, வாழை இலை இதெல்லாம் ஏற்றுறது இறக்குறது. பக்கத்தில் வந்து பசுமாடுகள், அதாவது மாடுகள் மேயிறது, அந்த வாழை இலையை மேயிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து கண்ணார பார்த்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க சைக்கிளை வந்து கூட்டு வந்துட்டு விட்டுறாரு. அப்புறம் அவங்க அப்பா ஒன்று தான் கேட்குறாராமா, நேற்று எழுதின சிறுகதை தொகுப்புக்கும் இப்போ நீ பார்த்த விஷயத்துக்கும் ஏதோ ஒரு விஷயங்கள் சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இல்லைப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க அப்பா இருந்துட்டு அப்படியே அதை கிழிச்சு போட்டுரு அப்படின்ட்டாராமா. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் வந்து கள நிலவரம் என்ன அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அப்சர்வ் பண்ணிட்டு எழுதணும் அப்படிங்கிறது வந்து அவர் கற்றுக்கிட்டதா அவர் சொல்லிக்கிறாரு. ஒரு பஸ் ஸ்டாண்டில் எப்படி இருக்கும், ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் எப்படி இருக்கும், அப்புறம் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்லாம் அவங்க எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கள நிலவரத்தை நான் வந்து அப்சர்வ் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு இதாக சொல்லியிருப்பார். ஒரு பத்திரிகையில் இடம் பெறதுக்கான ஒரு தொகுப்பில் கவிதை தொகுப்பு வந்து இடம் பெறப்போகுது. அதுக்கான ஒரு ஒரு பரிசும் தரப்போகிறாங்க. அதுக்காக வந்து ஒரு நடிகர், நடிகை, கவிதை ஆசிரியர், கதாசிரியர்னு எல்லா ஆசிரியர்களும் முன் வரிசையில் உட்காந்துருக்கிறாங்க. பின்னாடி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண மாணவர்கள் எல்லாருமே வந்து பின் வரிசையில் உட்காந்துருக்கிறாங்க. அப்போ ஸ்டேஜில் வந்து சுஜாதா அவர்கள் இருந்தார் ஆசிரியர். அவர் வந்து ஒரு கவிதை தொகுப்பை படிச்சுட்டு, இதை யார் எழுதுனாங்கலாம் தெரிலப்பா, இது யார் எழுதுனீங்களோ ஸ்டேஜுக்கு வாங்க, உங்களுக்கு உண்டான பரிசு இதை நானே செலக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுருக்கிறாரு. அங்கே எந்திரிச்சு வந்தவர் தான் வந்து கவிஞர் முத்துக்குமார். அந்த கவிதை தொகுப்பு வந்து தூர். அதுக்கு வந்து ஒரு 1000 ரூபா ஒரு காசோலையாக தந்திருக்கிறாங்க. அதில் வந்து பணத்தை எண்ணி பார்த்துருக்கிறாரு. அந்த காசோலையில் 1000 ரூபாய் பணத்தை எண்ணி பார்த்துட்டு, அதில் தனக்கான அமௌண்ட் போக மீதி 500 ரூபாயை வந்து இந்த பத்திரிகையினுடைய வளர்ச்சி நிதியாக நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயம் வந்து ரொம்பவும் ஆச்சரியமாக இருந்தது எல்லாத்துக்குமே. ஏன்னா வந்து அந்த நேரத்தில் அவருடைய வறுமையான சூழ்நிலையிலும் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுடைய படிப்பு சம்மந்தமான ஏதோ ஒரு துறைக்கு நம்ம தரணும் அப்படிங்கிற சொன்ன விஷயம் வந்து ரொம்பவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. டைரக்டர் பாலு மகேந்திரானுடைய டைரக்ஷனில் வந்து அவரும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிக்கிறாரு. ஒரு 4 வருஷத்துக்கு மேலே அவர் ஒர்க் பண்ணிக்கிறாரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து நான் லிரிக்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறதுல ரொம்ப அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக போய் வந்து லிரிசிஸ்ட்டாக மாறணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அந்த டைமில் வந்து சீமான் அவனுடைய படத்தில் வந்து அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது பாடல் எழுதுறதுக்கு. யாருடைய இசையில் அப்படின்னா வந்து நம்ம தேவா அவர்களுடைய இசையில் வந்து முத்து முத்தாய் பூத்திருக்கு அப்படிங்கிற முதல் பாடலை வந்து தன்னுடைய கைத்தடங்களால் கால்தடம் பதிக்கிறாரு அந்த சினிமாவில். அவர் இறந்தாலுமே வந்து ஒரு நிறைய கவிதைகளை வந்து நமக்காக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஐ மீன் ஒரு பாடலாசிரியராக நமக்காக நிறைய விஷயங்களை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அதில் சில பாடல்கள் மட்டும் ரொம்ப பிடிச்சது, ப்ளஸ் ரொம்பவும் வேறு லெவலில் இருக்கிற பாடல்கள் எல்லாமே நிறையா இருக்குது. இதில் ஒரு குறிப்பிட்டது மட்டும் பார்த்துடலாம். அப்பா ஒரு மகளுக்காக பாடுற பாட்டு அப்படின்னா வந்து ஆனந்த யாழை அந்த பாட்டு.
ரெண்டாவது வந்து ஒரு பெத்தவங்க ஒரு குழந்தைய எப்படி கொஞ்சுவாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பாட்டு தான் வந்து ஆரிரோ ஆராரிரோ அப்படிங்கிற அந்த பாட்டு. ஒரு குழந்தை ஒரு தந்தையினுடைய இழப்பை ஈடு செய்கிற மகனுடைய வேதனை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக ஒரு பாடல் வரிகளில் அழகாக சூப்பராக சொல்லியிருப்பார். இன்னொன்று வந்து சின்ன வயசில் வந்து ஒரு சேட்டை பண்ணுறதுனா வந்து ரொம்ப குழந்தைங்கன்னா பயங்கரமான சேட்டைகள் பண்ணும். அதுவும் 70-80களில் வாழ்ந்த குழந்தைகளுடைய சேட்டைகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக வந்து பாடலில் அந்த இதில் வந்து வரிகளை அழகாக சும்மா அருமையாக புகுத்தியிருப்பார். என்ன அப்படிங்கிறத வந்து சும்மா நான் படித்து காட்டிடுறேன். நெண்டூரும் நரியூரும் கருவேலங்காட்டோரம் தட்டான சுற்றி சுற்றி வட்டம் போட்டோமே, பசி வந்தா குருவி முட்டை தண்ணிக்கு தேவன் கொட்டை பறிப்போமே சோளத்தட்டை புழுதிதான் நம்ம சேட்டை புழுதிதான் நம்ம சேட்டை வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படிங்கிற அந்த பாடல் வந்து சின்ன வயசுனுடைய ஞாபகங்கள் வந்து அதுவும் 70-80களில் வாழ்ந்தவங்களுடைய 100% அவங்க வந்து அதை வந்து ரிலேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு அவ்வளோ சூப்பராக எழுதியிருப்பார். யதார்த்தமான வரிகளில் அவர் வந்து ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு சாங்ஸ் மட்டும் பாடல்கள் எழுதலை. மதராசப்பட்டினம், எங்கேயும் எப்போதும், காதல், பையா, 7G ரெயின்போ காலனி அப்படிங்கிற மாதிரி நிறையா ஒரு காதல் ஜோடிகளுக்குன்னே பயங்கரமான பாடல்களெல்லாம் எழுதுனவர்னா நான் முத்துக்குமார் அவர்கள். நான் அவரை வந்து ஏன் வீடியோவாக பண்ணணும் அப்படின்னா இந்த டைமில் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னா வந்து அடுத்த வாரம் ஜூலை 12 அவருடைய பிறந்த நாள். அதனால் வந்து அவருடைய நினைவுகளாக சில விஷயங்களை நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ அதான் பண்ணியிருந்தேன். அவர் எப்பயோ இறந்துருக்கலாம், இப்பயும் மக்களுடைய மனதில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதாவது ஒரு கவிஞன் வந்து காகிதத்தில் மட்டும் வாழ மாட்டான், மக்களுடைய மனதிலும் வாழ்வான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் வந்து இறந்திருந்தாலுமே வந்து இன்னமும் மக்களுடைய இதயத்தில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு நான் முத்துக்குமார் அவர்கள். இன்னமும் அவருடைய பாடலை வந்து ஒவ்வொருத்தரும் அவருடைய நுனி நாக்கில் வந்து இன்னமும் ஒரு உச்சரிப்பாக இன்னமும் அவனுடைய பாடல் உயிர் பெற்றுக்கிட்டே இருக்குதுன்னே சொல்லலாம். இன்னமும் அவர் எல்லாத்தினுடைய மனதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் நான் முத்துக்குமார் அவர்கள். ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.